உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. செல்வராகவன் இயக்கத்துல சூர்யா நடித்து வரும் NGK பட ரிலீஸ் தள்ளி போனதுடன் அப்டேட் எதுவும் இல்லைன்னு படம் எப்பொழுது வெளியாகும் என்பதே தெரியாமல் ரசிகர்கள் கவலை அடைஞ்சிருக்காங்க. செல்வராகவனிடம் கேட்டாலும் பதில் இல்லை, தயாரிப்பாளர் SR பிரபுவிடம் கேட்டாலும் பயனில்லை. சூர்யா பிற நடிகர்களின் பட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்களையும் டீசர் ட்ரைலர்களையும் வெளியிட்டு வராரு. இதை பார்க்கும் அவரின் ரசிகர்கள் NGK பட அப்டேட்டே இல்லை, உங்க ஒரு ஆளுக்காக தான் பொறுமையா இருக்கிறோம் என்று தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் சூர்யா NGK படத்திற்கு பிறகு நடித்து வரும் படம் காப்பான். KV ஆனந்த் இயக்கி வரும் இந்த படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இதில் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால், நடிகை சாயிஷா மற்றும் அவரது கணவர் ஆர்யா ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடிக்கிறாங்க. இதில் மோகன்லால் பிரதமர் நரேந்திர மோடி வேடத்தில் நடிப்பதாக கூறப்படுது. இந்நிலையில் காப்பான் படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. படத்தின் முக்கியமான காட்சியான ரயில் பட காட்சியை ஒடிசாவில படக்குழு எடுத்து முடிச்சிருக்காங்க. சூர்யா ஒடிசாவில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு சமீபத்தில் தான் சென்னை திரும்பியிருக்காரு. படத்தின் மிக முக்கியமான ஒடிசா ரயில் பட காட்சி படமாக்கப்பட்டதால் படக்குழு மிகுந்த மகிழ்ச்சியில இருக்காங்க. விரைவில் இரண்டாம் கட்ட படப்பிடிப்பை துவங்குவதற்கான வேலைகளில் படக்குழு ஈடுபட இருக்காங்க. இதற்கிடையே சூர்யா NGK படத்தின் டப்பிங் பணிகள்ல பிஸியாக இருக்காரு. எனவே வரும் மாதத்துல சூர்யா ரசிகர்களுக்கு சிறந்த விருது காத்துட்டு இருக்கு. இந்த படத்திற்கு அடுத்ததாக KV ஆனந்தின் இயக்கத்துல சூர்யா தனது 37வது படமாக நடித்துள்ள காப்பானின் படப்பிடிப்புகள் அனைத்தும் கிட்டத்தட்ட முடிவடையும் நிலையில இருக்கு. இந்நிலையில் சூர்யா தனது 38வது படத்தில் நடிக்க ஆயத்தமாக இருக்காரு. இறுதி சுற்று இயக்குனர் சுதா கோங்ரா இயக்க உள்ள இந்த படத்தில் உரியடி படத்தின் 2 பாகங்களின் இயக்குனரும் ஹீரோவுமான விஜயகுமார் வசனகர்த்தாவாக இணைஞ்சிருக்காரு. உரியடி 2 படத்தின் இசை வெளியீட்டு விழாவில இருந்து அதிகாரப்பூர்வமாக தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் உரியடி 2 படத்தின் தயாரிப்பாளர் சூர்யா என்பது குறிப்பிடத்தக்கது.